தொல்காப்பியத்திற்கும் பாட்டனாக விளங்கும் குமரித்தமிழ் வளங்கள் இன்று கன்னியாகுமரியின் மலை மண் ஆறு காடு என்று அனைத்து வளங்களும் இன்று சுரண்டப்பட்டு கொண்டு இருக்கிறது நம் குமரி தமிழ்நாட்டில். அது மட்டுமல்ல, கேரளாவில் இருந்து கழிவுகளை நமது குமரியில் கொட்டுகிறார்கள். அரசாங்கமே உனக்கு கண் இல்லையா என்றால் நாங்கள் பூர்வ குடிகள் என்று நீ மறந்து விட்டாயா? குமரி என்று கூறுவதே தமிழின் குமிழி. குமரி மண்ணில் ஊறியது தமிழின் உச்சி. குமரி மணல் குமரி என்று கூறுவதே தமிழின் குமிழி. குமரி மண்ணில் ஊறியது தமிழின் உச்சி. குமரி மணல் தொன்மையின் குருதி. குமரி தமிழில் சொற்கணைகள் வீசி எழுந்தன புலவர்கள். இங்கேதான் உழவரின் உரிமை குரல் ஒலித்தது தொன்மையின் குருதி. குமரி தமிழில் சொற்கணைகள் வீசி எழுந்தன புலவர்கள். இங்கேதான் எழுந்தது எழுத்து. இங்கேதான் பிறந்தது பாரம்பரியம். இங்கேதான் ஒலித்தது. குமரி தமிழை மலையாள கலப்பு தமிழ் என தவறாக கருத்துவது தமிழின் வரலாற்று ஆழங்களை புரியாத ஒரு விழித்தியலாகும். இன்று உலகில் எங்கு தேடினாலும் தொல்காப்பியம், புறநானூறு, திருக்குறள் போன்ற பண்டைய தமிழ்ச் செல்வங்களை இயல்பாகவும் அழியாத வகையிலும் பேசிக் கொண்டிருக்கும் பகுதி என்றால் அது குமரி மாவட்டம் தான். திருக்குறளின் வரிகள் அச்சுத்தலமாக இங்கும் பயன்படுத்தப்படுகின்றன. தொல்காப்பியத்தில் இடம்பெற்ற சொற்கள் மக்கள் வாழ்வில் இயங்குகின்றன. இது தமிழ் மொழியின் உயிரணுக்களை உயிரோட்டே சுமக்கின்ற பாரம்பரியத்தின் நிலைப்பாட்டை காட்டுகிறது. ஒரு பகுதிக்கு அருகில் வேறு ஒரு மொழியினர் வாழ்வது காரணமாக அவ்விடம் அவ்வமொழியின் கலப்பாக மாறிவிடும் என்ற தவறான முன்னிருப்பு குமரி தமிழின் ஆழமான தமிழ்த்தன்மையை மிதித்துவிட முடியாது. நவீன தமிழை பேசும் மாநகரங்கள் கூட பழங்கால சொற்களை விலக்கிவிட்ட நிலையில் குமரி மக்கள் இன்னும் பண்டைய தமிழில் பேசுவது மொழி சீர்மை மீது உள்ள ஆழமான பற்று, பண்பு மற்றும் பெருமையைச் சுட்டிக்காட்டுகிறது. குமரி தமிழ் என்பது ஒரு கலப்பு மொழியல்ல, அது தமிழின் மூதாதைய மொழி. இதுவே குமரி தமிழனின் உண்மையான சிறப்பு.